என்றைக்கு சிலுவை மரம் நமக்காய் நாட்டப்பட்டதோ நீங்களும் நானும் அசைக்கப்படுவதில்லை. சத்தம் மனிதர்களுடையது, யுத்தம் அது என் தேவனுடையது. கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்கின்றார், காத்திருப்பேன் நான் பொறுமையுடன். யார் யார் தங்களுக்கு முன்பாக சிலுவையை நிறுத்தி இருக்கிறார்களோ அவர்கள் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பது 100% உண்மை. உங்களை பார்த்து நான் ப்ரொஃபட்டிக்கலா டிக்ளேர் பண்றேன். நீங்கள் ஆரம்பத்தில் சின்ன கல்லை போல இருக்கலாம். நீங்கள் அபிஷேகத்தோடு நல்ல ஆராதனையோடு நீங்கள் இருக்க இந்த கல் அது பர்வதமாய் மாறும், அது பூமியை நிரப்பும். அவங்க நினைச்சிட்டாங்க தாவீது தான் யுத்தம் பண்ண போறான். ஆனா தாவீதுக்கு தெரியும் நான் யுத்தம் பண்ண போறதில்ல, கர்த்தர் யுத்தம் பண்ண. ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அவ்வளவு பெரிய அரக்கனை அழிக்கிறதுக்கு தாவீது இஸ்ரவேல் தேசத்துடைய ராஜாவுடைய அரண்மனையினுடைய எந்த ஆதாரத்தையும் என்ன பண்ணல, தன் கவனை, தன் கையை, தன் அடைப்பையை பயன்படுத்தினதுனால ஒரு நேரத்துல எதிரின் பட்டயம் அவருடையதாய் மாறினது. தாவீது பார்த்தாரு, ஐயா உம்முடைய பட்டயத்தை, நீர் கொடுக்கிற பட்டயத்தை நான் வாங்குறதெல்லாம் அபிஷேகம் கிடையாதுயா. ஒருத்தன் மாக்கை மாதிரி நின்று ஒருத்தன் வச்சுக்கிட்டு இருக்கான் பாரு, அவன் பட்டயத்தை நான் 40 நாளா இஸ்ரவேல் தேசத்தையே, ராணுவத்தையே, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனுடைய ராணுவத்தை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அவன் பட்டயத்தை நான் என்ன பண்ண போறேன்? தேவனுடைய கரத்தையும் உங்களுடைய கரத்தை நீங்கள் நம்புவீர்களானால் எதிரினுடைய பட்டயம் உங்கள் வசமாய். நல்ல கையை தட்டி நல்ல ஒரு அபிஷேகத்தோட எந்த ராஜாவுடைய காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்காமல் உங்கள் கையை உங்க தாளந்த நம்பி ஜெயிக்கும்படியான ஒரு அபிஷேகத்தை. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பகராதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைந்தாரே. அவர் தாத்தருக்கு அவர் நீதி மட்டும் கிடையாது, நிதியுமாய் இருக்கிறார். பிரைஸ் காட். அவர் எப்படி நீதிபரர் என்பது உண்மையோ அப்படியே அவர் நிதிபரர் என்பதும். நமக்கும் மரணத்துக்கும் மிகப்பெரிய யுத்தம் வருகிறது. இந்த யுத்தத்துக்காகவே தான் ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கிறார். நம்ம யுத்தம் மரணத்தோடு கூட. பிரைஸ் காட். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அதுக்குத்தான் ஆண்டவர் நம்மை புத்திரர்களாய் வெளிப்பட பண்ணியிருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். நமக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட் தேவைதான், ஆனா அதே சென்டிமெண்ட்ல நம்ம நின்றக்கூடாது, அனாயிண்டிங்க்கு வந்துடணும். எலியா போயிட்டாரு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு குதிரையும் ரதமாய் இருந்தவரே அப்படி சொல்லி, என் தலைவர் எங்க, என் எலியா எங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. டக்குன்னு சென்டிமெண்ட் முடியுது. உள்ளுக்குள்ள அந்த இரட்டிப்பான ஆவியின் வரம் வேலை செய்து, எலியா எங்கன்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தவன் திடீர்னு சொல்றான், எலியாவின் தேவன் எங்கே? ஒரு லெவல்ல எலியாவை தேடணும். எலியாவை விட்டுட்டு எலியாவின் தேவனை தேடணும். நல்ல கையை தட்டி. வஸ்திரத்தை கிழித்த எலிசா அடுத்த செகண்ட் யோர்தானை கிழிக்கிறார். ஆண்டவர் கூட இருக்கிறதுனால, அவர் நம்மை தாங்குகிறதுனால, ஹல்லேலூயா, நான் எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படுறதுன்னா என்ன தெரியுமா? நம்மளை யாரோ இப்படி அசைக்கிறது இல்லை, யாரோ இப்படி அசைக்கிறது இல்லை. ஏதோ ஒரு காரியம்
ஏதோ ஒரு சிந்தனை நம்மளை அசைக்கும் பார்த்தீங்களா, அந்த அசைவு கூட வராத அளவுக்கு அவர் உங்களை தாங்குவார். பிரைஸ் காட். என்றைக்கு சிலுவை மரம் நமக்காய் நாட்டப்பட்டதோ, நீங்களும் நானும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்துகிறேன். நீங்களும் நானும் சொல்லுகிற கர்த்தர் உங்களுக்காக எனக்காக மரித்த இயேசு, உங்களுக்காக எனக்காக உயிரோடு எழுந்த இயேசு. தாவீதே அசைக்கப்பட மாட்டார்னா நீங்களும் நானும் நோ சான்ஸுங்க. எந்த ஒரு காரியமும் உங்களையும் என்னையும் அசைச்சு பார்க்க முடியாது. பிரைஸ் காட். இஸ்ரவேல் ஜனங்களையும் சரி, இஸ்ரவேல் ராஜாக்களையும் சரி, இந்த செனகரிப்பு, பெனாதாத்து, கோலியாத்து, இந்த மாதிரி ஆட்கள்லாம் அசைச்சாங்க. எதை கொண்டு அசைச்சாங்க தெரியுமா? டச் பண்ணவே இல்லை, பட் வார்த்தையினால் அசைத்தார்கள், அசைஞ்சாங்க. ஆனால் முடிவு வேற மாதிரி இருந்தது. சத்தம் மனிதர்களுடையது. சொல்லுங்க, சத்தம் மனிதர்களுடையது. ஆவியானவர் சொல்றாரு, யுத்தம் என்னுடையது. கையை தட்டி நல்ல ஒரு அபிஷேகத்தோட, ஓ ராக்கா தேரே லேமனே தூரிக்காபா. சத்தம் மனிதர்களுடையது, யுத்தம் அது என் தேவனுடையது. உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவன் நம் மத்தியிலே அசைவாடுகிறார். பிரைஸ் காட். அந்த மனிதருடைய சத்தத்துல சில நேரம் ஏன் சத்தம் கூட கலந்து வரும். போதும் கர்த்தாவே, அந்த சத்தமும் வேலை செய்ய முடியாது. கர்த்தர் நேத்தைக்கே சொன்னாரு, 3 இடத்துல ஆண்டவர் பேசினாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பாடல்ல ஆண்டவர் பேசுறாரு. இப்ப நம்ம பாடிட்டே இருந்தோம் பாத்தீங்களா, கர்த்தர் நமக்கா யுத்தம் செய்கின்றார், காத்திருப்பேனா பொறுமையுடன். கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்கின்றார், காத்திருப்பேனா பொறுமையுடன். நீர் என்னை தாங்குவதா வாழுவேன் நிம்மதியாய். நீர் என்னை தாங்குவதா ஆளுவேன் நிம்மதியாய். படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதால் வாழுவேன் நிம்மதியாய். நீர் என்னை தாங்குவதால் ஆளுவேன் நிம்மதியாய். இன்னும் கூடுதலா ஆண்டவர் சிலுவையை பத்தி பேசிட்டு இருக்கிறோமா, அடுத்த ஆண்டவர் அப்படி சிங்காசனத்தை காமிக்கிறாரு. யார் யார் தங்களுக்கு முன்பாக சிலுவையை நிறுத்தி இருக்கிறார்களோ அவர்கள் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பது 100க்கு 100 உண்மை. எபேசியர் 2:7 ஆண்டவர் அழகா சொல்ல, கிறிஸ்துவுடனே கூட அவர் நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்திருக்கிறார். பிரைஸ் காட். நீங்க நம்ம எம்எல்ஏ சீட்ல, எம்பி சீட்ல நம்ம உட்காராத மாதிரி இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லட்டும். நீங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சரியாய் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால், எம்எல்ஏ சீட்டை பாருங்களும், எம்பி சீட்டை பாருங்களும், விலை உயர்ந்த ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. சர்ச்சுக்குள் போடப்பட்டிருக்கிற இந்த சேர் ஒரு 630 ரூபாயா இருக்கலாம், ஆனால் இது கோடி ரூபாய்க்கு. பிரைஸ் காட். ஓ, சத்தம் யாருடையது? யுத்தம் யாருடையது? யுத்தம் கர்த்தருடையது. நீங்க எப்பேற்பட்ட யுத்தத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். எதுக்கு தெரியுமா? இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க பாத்தீங்களா, இதை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். பிரைஸ் காட். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்காக ஒரு யுத்தம் செய்துதான் உங்களை அனுப்புவார். பிரைஸ் காட்.
ஸோ நல்ல ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம். ரொம்ப பிடித்த பாடல். அதில் எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே. பிரைஸ் காட். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. ஆனால் எதிரியை பார்த்தா கொஞ்சம் பதற மாதிரி தான் என்ன செய்யும் தெரியும். அவன்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள், அவனுடைய இது எல்லாத்தையுமே பார்த்தா நம்ம பதற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் பதறக்கூடாதான். ஒரு பொற்சிலையையும் ஒரு சின்ன கல்லையும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிடுங்க, எப்படி இருக்கும்? பொற்சிலைன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி எப்போவுமே இந்த சிலை அவ்வளோ சீக்கிரம் விழுறதுக்கு ஏதுவெல்லாம் வைக்க மாட்டாங்க. அதுக்கு நல்ல அஸ்திவாரம்லாம் ஸ்ட்ராங்காக போட்டு எந்த காற்றடித்தாலும் என்ன செஞ்சாலும் விழாத அளவுக்கு தான் என்ன பண்ணுவாங்க. அதுவும் பொற்சிலை பல விதங்களில் செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் உடைக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அதனுடைய பாதங்களில் மோதி அந்த பொற்சிலையை நொறுக்கி போட்டதா. காற்றிலே பறக்கடிக்கிற பதரை போல மாறி போனதா. அதற்கு பூமியிலே இடமில்லாமல் போனது. நான் சொல்றது சாதாரண பொற்சிலையை பற்றி பேசல, மரணம் என்கிற பொற்சிலையை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஜீவன் என்கிற கல். ஆரம்பத்தில் எப்பவுமே நெகட்டிவ் கொஞ்சம் ஹையா தெரியும், ஹெவியா தெரியும். பாசிட்டிவ் கொஞ்சம் சிம்பிளா தான் என்ன பண்ணும். ஆனால் போக 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 நெகட்டிவ் குறுக ஆரம்பிக்கும், பாசிட்டிவ் பெருக ஆரம்பிக்கும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எனக்கு அந்த வசனம் மறுபடியும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், தியானிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அந்த கல் வந்து மோதி அடித்து அதை உடைச்ச உடனே அதுக்கு இடம் இல்லாமல் போயிட்டான் பொற்சிலைக்கு. ஆனால் அந்த கல் அப்படியே அது பெரிதாகி பர்வதமாகி பூமியை நிரப்பிட்டான். கையை தட்டுங்களேன். ஆராதனை வேளையில் உங்களை பார்த்து நான் ப்ரொஃபட்டிக்கலாக டிக்ளேர் பண்ணுறேன். நீங்கள் ஆரம்பத்தில் சின்ன கல்லை போல இருக்கலாம். நீங்கள் அபிஷேகத்தோடு நல்ல ஆராதனையோடு நீங்கள் இருக்க இருக்க இந்த கல் அது பர்வதமாய் மாறும், அது பூமியை நிரப்பும். எஸ் 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 எஸ். நல்ல ஒரு ஆவில நிரம்பி ஒரு அபிஷேகத்தோட வாயை திறந்து சொல்லுங்க, நான் இப்போ ஒரு சிறு கல்லை போல இருக்கிறேன். நான் பெருகுவேன், நான் பர்வதமாவேன், நான் பர்வதமாவேன், நான் பூமியை நிரப்புவேன். எஸ். ராகா தேரே லேமேனே துரிகாபா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தேங்க் யூ லார்ட். எப்பவுமே ஆரம்பம் கொஞ்சம் எதிரி கொஞ்சம் ஹெவியா தான். கோலியாத் எப்படி தாவீதுக்கு ஃபர்ஸ்ட் தாவீதை அந்த கோலியாத்து பார்க்கும்போது ஏதோ அந்த சப்பாத்தி மாவை பார்த்த மாதிரி என்ன பண்ணியிருக்கான். கோலியாத்து பார்க்குறான், தாவீது கொஞ்சம் நல்ல சிவந்த மேனி நல்ல அழகா இருந்த உடனே அப்படியே கொஞ்சம் அற்பமாக என்ன பண்ணுறான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒருவேளை ஆரம்பத்தில் கொஞ்சம் போக போக உள்ளுக்குள்ள இரும்பு, வெளியில சிவந்த மேனி. ஆமா, நம்ம பிரகாசத்தை யாராலையும் தடுக்க முடியாது. இது நீதியின் சூரியனினால் வருகிற பிரகாசம். 3 அண்ணன்மார் என்ன பண்றாங்க, அராணுவத்தில் இருக்காங்க. தாவீது மேல எரிச்சல்னா எரிச்சல், என்ன எரிச்சல். அந்த கொஞ்சம் ஆட்டை எங்கடா விட்டுட்டு வந்த, உனக்கு என்ன கொழுப்பு அப்படின்னு என்ன பண்றாங்க, பயங்கரமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் எவ்வளவு பெரிய ஆளு, யுத்தம் பண்ண போறானா. யுத்தம் அவங்க நினைச்சிட்டாங்க தாவீது தான் யுத்தம் பண்ண போறான். ஆனா தாவீதுக்கு தெரியும், நான் யுத்தம் பண்ண போறதில்ல, கர்த்தர் யுத்தம் பண்ண. அவங்க கோலியாத்துடைய உயரத்தை பார்த்துட்டு அவங்க ஒதுங்கி நிற்கிறாங்க. நம்மள கோலியாத்துடைய உயரத்தை பார்க்கல, கர்த்தருடைய உயரத்தை பார்த்தார். நீங்க சூழ்நிலையின் உயரத்தை அளவை பார்த்தீர்கள் ஒதுங்கி நிற்பீர்கள். கர்த்தரை பார்க்கணும். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறாரு. பிரைஸ் காட். எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். அதில் ஒரு முக்கியமான வார்த்தை பாருங்களேன், ரொம்ப பிடிச்ச வார்த்தை, நல்லா இருக்கு பாருங்களேன். சவுல் சொல்றாரு, அவன் சின்ன வயசுல இருந்தே யுத்த வீரன் அப்படிங்கிறாரு. நீ இளைஞனா இருக்கிற அப்படிலாம் சொல்றாரு. அடுத்து ஒரு பக்கம் இவர் சிங்கத்தை கரடி எல்லாம் சொன்ன உடனே அந்த சிங்கத்தையும் கரடியை நேத்தைக்கு அப்படி யோசித்து பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, வந்து அந்த ஆடு தானங்க, ஒரு ஆடு தானே, எப்படி ஒரு 50 ஆடு இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். சிங்கம் வந்து ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போயிட்டான்.
அது நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னு தெரியும். பிடித்து அது போயிட்டு இவன் தொடர்ந்து போய் தான் என்ன பண்ணுறாராம். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன் அந்த நேரத்தில் நம்மளை கடிக்க வந்ததுன்னா சரி, உயிருக்கு பயந்து என்னத்தையாவது ஒன்று என்ன ஒன்றும். ஆனால் ஆடு தானே, அல்லது போனால் அடுத்து என்ன ஆடு குட்டி போடாதா, இல்லை விலை கொடுத்து வாங்க முடியாதா? எப்படிலாம் ஏன் அப்படிலாம் செஞ்சாருன்னா ராஜாவாகணும்ல. ஆமாம், ராஜா கோலியாத்தோட யுத்தம் பண்ண விடணும்ல. எங்க ஆடு மேட்ரு கிடையாதுங்க, அபிஷேகம் மேட்ரு. ஏன்னா உயர்த்தணும்ல தாவீத. இப்படிலாம் காரணங்கள் உண்டாகணும். பிரைஸ் காட். சில சின்ன சின்ன காரியங்களாம் கொஞ்சம் வம்புக்குன்னே தொடர்ந்து போய் அதெல்லாம் போய் செய்யுங்க. இது ஒரு நாள் நீங்க உயர்வதற்கு வாய்க்காலாய் அமையும். இப்போ இங்க தாவீது அப்படியே வர்றாரு. அப்போ சவுல் சரி போன்னு சொல்லிட்டாரு, ஆனாலும் ஏதாவது பாதுகாப்பு வேணும்ல. அப்போ என்னுடைய ஆயுதத்தை கொண்டு போ, என் வஸ்திரத்தை. ஏன்னா யுத்தம் பண்ண போகும்போது ஒரு தோரணை என்ன செய்யணும் வேணும் அப்படின்ன உடனே தாவீது அதெல்லாம் சரி ராஜா சொல்றாரு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு அப்படி நடந்து பார்க்குறாரு. அவருக்கு என்ன செய்யல. 1 சாமுவேல் 17:39. தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பற்குரிய தன்னுடைய அடைப்பை பையில் போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தனண்டையிலே போனான். அதுக்கப்புறம் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை 40ல், தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பற்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துன்னு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே. இல்லை எந்த வார்த்தை அடிக்கடி வருது சொல்லுங்க, எந்த வார்த்தை அடிக்கடி வருது? தன். பிரைஸ் காட். ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட தீர்க்கமா பேசுறாரு. நீங்கள் உங்களுடையதை கொண்டே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தன் ஞானம், தன் பணம், தன் தாளந்து, தன்னுடைய டேலண்ட். ஆனா ஒண்ணு மட்டும் எங்கேயோ கிடக்கும், இந்த கூழாங்கல் மாதிரி. அதை மட்டும் நீங்க என்ன பண்ணணும்? ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அவ்வளோ பெரிய அரக்கனை அழிக்கிறதுக்கு தாவீது இஸ்ரவேல் தேசத்துடைய ராஜாவுடைய அரண்மனையினுடைய எந்த ஆதாரத்தையும் என்ன பண்ணல. எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துட்டுங்க இந்த வசனத்தை வாசித்ததுக்கு அப்புறம். நம்மள்கிட்ட என்ன இருக்குதோ இதை கொண்டே நம்ம பெரிய ஆளா மாறிடலாம். ஐயா, பெருசா எங்கேயோ இருந்தோன்ன காப்பி அடிக்க வேண்டியது இல்லைங்க. உங்கள்கிட்ட என்னமோ இருக்குங்க. சொல்லட்டுங்களா? உங்களுக்கு ஒரு அடப்பை என்ன ஒண்ணு இருக்கார் ஆண்டவர். உங்களுக்கு ஒரு கவனை கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு ஸ்கில்ல கொடுத்துருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை தன் தடி. பிரைஸ் காட். ஈட்டிலாம் கிடையாதுங்க, ஆடு மேய்க்கிற தடி என்ன பண்றாரு. என்ன நம்பிக்கைன்னா தாவீதுக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடுமா, ஐயோ அந்த சவுளுடைய வஸ்திரம் மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே, அந்த கொஞ்சம் அந்த கிரீடம் இருந்தா, கிரீடமும் வேண்டாம் ராஜ வஸ்திரமும் வேண்டாம். நம்ம நினைப்போம் சில நேரம், அதாவது நம்மள்ட்ட இருக்கிற நமக்கு மேன்மையா தெரியும். இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற உங்களுக்கு மேன்மையா தெரியணும். உங்க கை உங்களுக்கு மேன்மையா தெரியணும். அதுல எழுதியிருக்கு பாருங்க, தன் கவனை தன் கையில பிடித்துக்கொண்ட. கையை தட்டுங்க எங்க. அந்த தன் கவன், அந்த கவனை சொன்னதாவது பரவாயில்ல, தன் கவன்னு அது என்னங்க? அந்த அவர் கையில தான் பிடிச்சிட்டு போவாரு. உங்க கையை நம்புங்க, அவர் கையை நம்புங்க. வேற யாரு கையையும் நம்பாதீங்க, நம்பாதீங்க, நம்பாதீங்க. சவுல் கையை நம்பாதீங்க. எந்த கையும் திடனா இருக்காது. அவர் கையும் உங்கள் கையும் தான் உங்களுக்கு திடனா இருக்கும். உங்கள் கையை கொண்டே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் காட். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்காங்க. அவன் தான், இது நான் ரொம்ப தீர்க்க தரிசனமா பேசிக்கிட்டே இருக்கிறேன். தன் கவனை, தன் கையை, தன் அடைப்பையை பயன்படுத்தினதுனால ஒரு நேரத்தில் எதிரின் பட்டயம் அவருடையதாய் மாறினது. நல்லா 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 கையை தட்டி தாவீது பார்த்தாரு,
ஐயா, உம்முடைய பட்டயத்தை, நீர் கொடுக்கிற பட்டயத்தை நான் வாங்குறதெல்லாம் அபிஷேகம் கிடையாதுயா. ஒருத்தன் மாக்கை மாதிரி நின்று ஒருத்தன் வச்சுக்கிட்டு இருக்கான் பாரு, அவன் பட்டயத்தை நான் 40 நாளா இஸ்ரவேல் தேசத்தையே, ராணுவத்தையே, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனுடைய ராணுவத்தை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அவன் பட்டயத்தை நான் என்ன பண்ண போறேன்? தேவனுடைய கரத்தையும் உங்களுடைய கரத்தை நீங்கள் நம்புவீர்களானால் எதிரினுடைய பட்டயம் உங்கள் வசமாய். நல்ல கையை தட்டி நல்ல 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 ஒரு அபிஷேகத்தோட உங்க கையை பார்த்து சொல்லுங்க, என் கையை நான் நம்புவேன், என் அடப்பையை நான் நம்புவேன், என் கவனை நான் நம்புவேன். தேவன் நமக்கு நல்ல எனர்ஜியை கொடுத்திருக்கிறாருங்க. அல்லேலூயா. நான் நம்புகிறேன், நீங்க எந்த ராஜாவுடைய காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்காமல் உங்கள் கையை நம்பி, உங்க தாளந்த நம்பி ஜெயிக்கும்படியான ஒரு அபிஷேகத்தை. அப்படியே எழுந்து நிற்கலாமா? அப்படியே எழுந்து நிற்கலாம். நல்ல அந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைந்தாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே, எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்கா இன்னும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்னும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்கா இன்னும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்னும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாதங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாதங்களோ, எலியாவின் தேவன் எங்கே எந்த விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே எந்த விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்கா இன்னும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்னும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத
இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. நல்லா கையை தட்டி அந்த கிருபை நிறைந்த அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். நம்முடைய கவனை கொண்டு, நம்முடைய கையை கொண்டு, நம்முடைய தடியை கொண்டு நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிற அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. சில வார்த்தைகள் அப்படியே சொல்லிட்டு தொடர்ந்து நாம் ஆராதிக்கலாம். நல்லா அப்படியே அந்த பிரசன்ஸ்ல கனெக்ஷன்ல இருங்க, வார்த்தைகளை கேளுங்க, பிரசன்ஸை விடாதீங்க. சில வார்த்தைகளை சொல்லிட்டு அடுத்து நம்ம தொடர்ந்து பாட போறோம். அவர் தாசருக்கு நீதி அவர். இதை சுளிக்கவும் தெரியணும், ஒத்த கொம்பும் போட தெரியணும். சில சுளிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க, ஒத்த கொம்பு போடறதுக்கு பயப்படுவாங்க. இன்னி எண்ணி தூதி. அடுத்து பாடணும். இன்னி எண்ணி. புரியுதுல்ல? இது வந்து அவருடைய நீதியை நினைச்சு துதிக்கிறது. அப்புறம் அவருடைய நிதியை நினைச்சு என்ன பண்றது? அப்ப அவர் தாசருக்கு அவர் நீதி மட்டும் கிடையாது, நிதியுமாய் இருக்கிறார். Praise God. அவர் எப்படி நீதிபரர் என்பது உண்மையோ அப்படியே அவர் நிதிபரர் என்பதும். ஆண்டவர் நமக்கு எல்லாமா இருக்கிறார். அவர் வெறும் நீதியோட அவரை நிப்பாட்டிடாதீங்க, நிதிக்கும் அவரை எதிர்பாருங்க. வெறும் நீதிக்கு மட்டுமல்ல, நிதிக்கும். இன்னும் ஒரு வார்த்தையை நான் கொஞ்சம் அபிஷேகமா சொல்ல விரும்புகிறேன். நம்ம போனட்டும் ஏற்கனவே பேசின வார்த்தை, அது நமக்கு மறுபடியும் தேவைப்படுகிறது. நமக்கும் மரணத்துக்கும் மிகப்பெரிய யுத்தம் இருக்கிறது. இந்த யுத்தத்துக்காகவே தான் ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கிறார். யுத்தம் மரணத்தோடு கூட. Praise God. அனகொண்டாவை கொல்றது மட்டும் கிடையாது, அது விழுங்கினதை கக்க பண்ணணும். Praise God. ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நமக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட் தேவைதான், ஆனால் அதே சென்டிமெண்ட்ல நம்ம நின்றப்படாது. அனாயிண்டிங்க்கு வந்துடணும். சென்டிமெண்ட் 15னா அனாயிண்டிங் 50. Praise God. சூழ்நிலை 50யா? சூழ்நிலையை பாருங்க, தப்பே கிடையாது. நம்ம சூழ்நிலையை பார்க்கறத தப்பே, ஏன்னா பார்த்து தான் ஆகணும். ஒரு பார்வை பார்த்துட்டு அடுத்த பார்வை ராஜ்யத்தின் சிந்தைக்கு என்ன பண்ணிடணும். அது மாதிரிதான் எலிசா. அது வரைக்கும் எலியா கூடவே தகப்பனை போல இருக்கிறாரு. எலியா போயிட்டாரு. உடனே என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு குதிரையும் ரதமுமாய் இருந்தவரே அப்படின்னு சொல்லி, என் தலைவர் எங்க, என் எலியா எங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. டக்குன்னு சென்டிமெண்ட் முடியுது. உள்ளுக்குள்ள அந்த இரட்டிப்பான ஆவின் வரம் வேலை செய்து, எலியா எங்க, எலியா எங்கன்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தவன் திடீர்னு சொல்றான், எலியாவின் தேவன் எங்கே, எலியாவின் தேவன் எங்கே. நீங்க எலியாவை தேடலாம், தப்பு கிடையாது. ஒரு லெவல்ல எலியாவை தேடணும். எலியாவை விட்டுட்டு எலியாவின் தேவனை தேடணும். நல்லா கையை தட்டி Praise God. எலியாவின் தேவன் எங்கேன்னு சொன்ன மாத்திரத்துல வஸ்திரத்தை கிழித்த எலிசா அடுத்த செகண்ட் யோர்தானை கிழிக்கிறார். நீங்கள் அபிஷேகமா இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வஸ்திரத்தை கிழிச்சிட்டே இருக்க மாட்டீங்க, யோர்தானை கிழிப்பீர்கள். Praise God. யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே, இந்த விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே, இந்த விசுவாச சோதனையில், இன்னி என்னை துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காக என்றும் தாங்கும் தம்புயமே, இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே, இந்த இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும்
மறைப்பாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே 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 என்றும் தாங்கும். அன்றைக்கு தாவீதின் கையை பலப்படுத்தின அந்த புயம் இப்பொழுது நம்ம மத்தியிலே இறங்கி வருகிறது. உங்களிடம் இருக்கிறதை கொண்டு உங்களுக்கு ஒரு ஜெயத்தையும் உங்களுக்கு ஒரு மேன்மையையும் கொடுக்கிற ஒரு தேவ வல்லமை. ஓ ஹalleluya. யோர்தானை பிளக்கும்படி, கோலியாத்தை வீழ்த்தும்படி, எதிரியின் பட்டயத்தை கையிலே எடுத்துக்கொள்ளும்படி இப்பொழுது ஒரு தேவ அபிஷேகம் நம் மத்தியிலே இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ராக்கா எந்த ராஜ வஸ்திரம் இல்லாமல், எந்த பட்டயம் இல்லாமல் ஒரு ஜெயத்தை கொடுக்கிற ஓ ஹalleluya. ஓ ராக்கா ரேமே தூரா பாபா தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஓ அந்த புயம் நம்முடைய கரத்தை பலப்படுத்துகிறது. என் கைகளால் வெண்கல வில்லும் வளையும்படி என் விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். சபையில் நீங்கள் வரும் பொழுதெல்லாம் உங்களுடைய விரல்களை அவர் யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உங்கள் விரல்களை தான் தாவீது அழகா சொல்றாரு, என் கைகளால் வெண்கல வில்லும் வளையும்படி. இந்த வெண்கல வில்லுங்கிறது என்ன தெரியுமா? உங்களுக்கு எதிரடையா இருக்கிற காரியங்கள். இதை நீங்க வளைச்சிட்டீங்கன்னா சுதந்தரிக்கலாம். எரிகோவை விழ பண்ணிட்டா கானானை சுதந்தரிக்கலாம். இன்றைக்கு ஏதோ ஒரு வெண்கல வில் உங்களை முன்னேற விடாதபடிக்கு தடை பண்ணி கொண்டிருக்கிற அந்த வெண்கல வில் உங்களுடைய கைகளால் வளையும்படி, உங்களுடைய கைகளால் வளையும்படி உங்களுடைய விரல்களை இந்த ஆராதனை வேளையிலே அவர் பழக்குவிக்கிறார், பழக்குவிக்கிறார், பழக்குவிக்கிறார். அவர் சிங்கத்தை கொன்னது, அவர் கரடியை கொன்னது வெறும் ஆட்டுக்காக மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனத்துக்காக. தாவீது தான் ராஜாவாய் உயர்த்தப்படுவதற்காக, தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக. அந்த சிங்கத்தை கொல்லும் போது அவருடைய விரல்கள் கோலியாத்தை கொல்வதற்காக பழக்குவிக்கப்படுகிறது. கரடியை கொல்லும் போது கோலியாத்தை வீழ்த்துவதற்காக விரல்கள் பழக்குவிக்கப்படுகிறது. இப்போ நீங்க என்ன காரியத்தில் இருக்கிறீங்களோ அதை திருப்தியாய், சந்தோஷமாய், வைராக்கியமா செய்யுங்க. தாவீது அந்த கொஞ்ச ஆடுகள் மேல அக்கறையா இருந்தாருங்க. நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுறீங்களா, அதை சந்தோஷமா ஓட்டுங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்களா, ஒருவேளை சின்னதா தான் இருக்கும், அதை சந்தோஷமா செய்யுங்களேன். அந்த பிசினஸ்ல சில சிங்கங்களை கொல்லுவீர்கள், அந்த தொழில்ல சில சிங்கங்களை கொல்லுவீர்கள், சில கரடிகளை கொல்லுவீர்கள். நீங்க ஒன்னொன்னு செய்ய 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 நீங்கள் உங்களுடைய விரல்கள் பழக்குவிக்கப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. யுத்தம் கர்த்தருடையது, ஆனா செய்யறது நாம தான். அவர் நம்மை பழக்குவித்து பயன்படுத்துகிறார். நான் தீர்க்கமாய் சொல்றேன், ப்ரொஃபட்டிக்கலா டிக்ளேர் பண்றேன், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற வெண்கல வில்லுகள் வளைகிறது, வளைகிறது. எரேமியாவை ஆண்டவர் சொல்றாரு, நான் எங்கெல்லாம் உன்னை அனுப்புறேன்னு நீ போய் தீர்க்க தரிசனம் உரை. எரேமியா சொல்றாரு, நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு,
நான் உன் வாயில் வார்த்தைகளை கொடுப்பேன், நீ போய் பேசு. பார், உன்னை கட்டவும் இடிக்கவும் அழிக்கவும் நாட்டவும் உன்னை நான் நிலைநிறுத்தினேன். உன்னை இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு முன்பாக, பிரபுக்களுக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நான் அலங்கமாய் மாற்றுகிறேன். இரும்பு தூணாய் உன்னை நான் மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. அவர் நம்மை உருவாக்குகிற தேவன். Thank you Lord. தாவீது சவுலுடைய வஸ்திரத்தை வேண்டான்ட்டாரு, சவுலுடைய ஆயுதங்களை வேண்டான்ட்டாரு. சவுலுடைய எதையும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. என் தடி எனக்கு போதும், என் கவன் எனக்கு போதும், என் அடப்பப்பை எனக்கு போதும், அங்க கிடக்கிற ஒரு கூழாங்கல் எனக்கு போதும். அபிஷேகம் உள்ளவர்களாய் நீங்கள் ஆற்றங்கரையில் கிடக்கிற ஒரு கூழாங்கல்லை எடுத்தாலும் பட்டயம் செய்ய முடியாததை உடைய கூழாங்கல் செய்து முடிக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமாய் காரியங்களை முன்னெடுத்து செல்லுங்க. உங்கள் மூலமாய் 2 காரியம் நடக்கும். ஏன்னா தாவீது சொன்னாரு, நான் இந்த பெலிஸ்தனை கொன்னு ஆகாயத்து பறவைகளுக்கு அவன் மாம்சத்தை நான் கொடுக்கும்போது இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டென்று சகல தேசத்தாரும் அறிந்து கொள்வார்கள். நல்ல கையை தட்டி நீங்க ஒன்ன செய்யும் போது தேவனை அறிந்து கொள்வார்கள் ஜனங்கள். அவர் சொன்னது இது மட்டும்தான், ஆனா நடந்தது இன்னொன்னு நடந்துச்சு. என்ன நடந்தது தெரியுமா? ஸ்திரீகள் பாடினாங்க, தாவீது கொன்றது 10,000. தேங்க்யூ லார்ட். நாங்கள் உமக்காக நிற்கும் போது, உம்முடைய ஜனங்களுக்காக நாங்கள் நிற்கும் போது உம்முடைய நாமமும் மகிமைப்படுத்தப்படுகிறது, நாங்களும் கனப்படுத்தப்படுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. என் நம்பிக்கை பட்டயத்தின் மீதல்ல, வஸ்திரத்தின் மீதல்ல, உங்க மேலையும். நீங்க எங்கள்கிட்ட என்ன கொடுத்துருக்கீங்களா? அது அற்பமா இருக்கலாம், சொற்பமா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம், அதை நாங்கள் அற்புதமாய் நினைக்கிறோம். எங்கள் கொடுத்திருக்கிற இந்த சபையை நாங்கள் அற்புதமாய் நினைக்கிறோம். விசுவாச குடும்பத்தாரை அற்புதமாக நினைக்கிறோம். எங்கள் கொடுத்திருக்கிற சிறு பிள்ளைகளை நாங்கள் அற்புதமாய் நினைக்கிறோம். எங்கள் கொடுத்திருக்கிற தொழிலை நாங்கள் அற்புதமாய் நினைக்கிறோம். எங்கள் கொடுத்திருக்கிற விவசாயத்தை நாங்கள் அற்புதமாய் நினைக்கிறோம். எங்கள் கொடுத்திருக்கிற வேலையை நாங்கள் அற்புதமாய் நினைக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நாளும் சொல்லாதீங்க இந்த தடியை கொண்டு என்ன நடக்கும், இந்த கவனை கொண்டு என்ன நடக்கும் சொல்லாதீங்க. அதை கொண்டுதான் தேவனுடைய நாமமும் மகிமைப்படும், நீங்களும் கனப்படுத்தப்படுவீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். உடைய பிரசன்னத்தில் நின்று உடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அபிஷேகமாய் இருக்க கிருபைகளை கொடுக்கிறீர். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். எங்களையும் எங்களுக்குரியவைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பெருகச் செய்யும். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னீரே, நாங்கள் ஆண்டு கொள்ள கிருபைகள் பெருகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.